குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு பிரம்மாண்ட வணிக கட்டிடத்தின் உள்ளேயே மெட்ரோ ரயில் புகுந்து புறப்பட்டு செல்லும் அதிநவீன திட்டம் சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. சீனாவின் ஷோங்கிங் நகரம் மற்றும் ஜப்பானின் கோகுரா ரயில் நிலையம் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பில்டிங் இன் ரயில் தொழில்நுட்பம் தற்போது சென்னை திருமங்கலத்தில் நிஜமாக போகிறது. இது டிரான்சிஸ்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் எனும் கொள்கையின் கீழ் மக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்கள், கார்ப்பரேட் அலுவலகங்கள் மற்றும் பொது போக்குவரத்தை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் கட்டப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இந்த ஒருங்கிணைந்த மாபெரும் வளாகத்தை அண்ணாநகர் மேற்கு பணிமனைக்கு நேர் எதிரே சுமார் 3.85 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த மெகா ப்ராஜெக்டை உருவாக்குவதற்கான கட்டுமான டெண்டரை மிக குறைந்த தொகையை குறிப்பிட்ட கெபாசிட் இன்ஃபோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றியுள்ளது. சுமார் 6.85 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமையவிருக்கும் இந்த பிரம்மாண்ட வளாகம் மொத்தம் 4 டவர்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் டவர் ஏ மற்றும் டவர் சி ஆகியவை தரைத்தளத்துடன் சேர்த்து 9 மாடிகளை கொண்டு கார்ப்பரேட் அலுவலகங்களுக்காக ஒதுக்கப்பட உள்ளன. இத்திட்டத்தில் இதய பகுதியாக விளங்கும் டவர் பியில்தான் மெட்ரோ ரயில் நிலையம் அமைய உள்ளது. தரைத்தளத்துடன் சேர்த்து 9 மாடிகளை கொண்ட இந்த டவர் பியின் 4, 5 மற்றும் 6 ஆகிய தளங்களின் வழியாகத்தான் அதிநவீன மெட்ரோ ரயில்கள் சீறிப்பாய உள்ளன. இந்த 3வது தளத்தில் டிக்கெட் கவுண்டர் மற்றும் செக்-இன் செய்யும் கன்கோர்ஸ் பகுதியும், 4வது தளத்தில் ரயில் பிளாட்ஃபார்மும் அமைய உள்ளது. டவர் டி தரைத்தளத்துடன் 2 மாடிகளை மட்டுமே கொண்டு சற்று சிறியதாக கட்டப்படும். மேலும் அண்ணாநகர் மற்றும் திருமங்கலம் பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த வளாகத்தில் 3 அடுக்கு நிலத்தடி வாகன நிறுத்துமிடம் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் தரைத்தளம் மற்றும் முதல் 2 தளங்களில் சர்வதேச உணவகங்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட ஷாப்பிங் மால்களும் அமைய உள்ளன. சென்னையில் தற்போது 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு 32 ரயில் நிலையங்களுடன் விம்கோ நகர் விமான நிலையம் மற்றும் சென்ட்ரல் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தற்போது அசுர வேகத்தில் நடந்து வரும் 118.9 கிலோமீட்டர் நீளமுடைய 2ஆம் கட்ட பணிகள் 3 முக்கிய வழித்தடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் மாதவரம் சிறுசேரி சிப்காட், லைட் ஹவுஸ் பூந்தமல்லி மற்றும் மாதவரம் ஷோலிங்கநல்லூர் ஆகிய வழித்தடங்கள் அடங்கும். நாம் பார்த்த திருமங்கலத்தின் புதிய பில்டிங் ஸ்டேஷன் இந்த 3வது வழித்தடத்தின் கீழ் அமைய உள்ளது. இத்திட்டத்தில் முதலாக பூந்தமல்லி போரூர் இடையிலான 9 கிலோமீட்டர் வழித்தடம் மக்கள் பயன்பாட்டிற்கு ஜூலையில் வரவுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2027 மார்ச் மாதத்திற்குள் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கான உயர்மட்ட பாதை பணிகள் முடிவடைந்து 2028க்குள் ஒட்டுமொத்த 118.9 கிலோமீட்டர் நெட்வொர்க்கும் முழுமையாக தயாராகிவிடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தவிர சென்னை மெட்ரோவின் அடுத்த கட்ட புறநகர் விரிவாக்கம் விமான நிலையம் கிளாம்பாக்கம், பூந்தமல்லி பரந்தூர் மற்றும் கோயம்பேடு பட்டாபிராம் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தற்போது தயார் நிலையில் உள்ளன. பயண கட்டணத்தை மட்டுமே நம்பியிராமல் வணிக குத்தகை மற்றும் விளம்பரங்கள் மூலம் மெட்ரோ நிறுவனம் வருவாயை பெருக்குவதால் கட்டணங்கள் எப்போதும் குறைவாகவே இருக்கும். இதுதான் சென்னையை சர்வதேச தரத்திலான மாபெரும் நகரமாக மாற்றப்போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் சென்னையை சர்வதேச தரத்திலான மாபெரும் நகரமாக மாற்றப்போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை.